ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 ஜூலை 23 மற்றும் 24 அன்று வெளிவர இருக்கும் புத்தம் புதிய டாப் 10 திரைப்படங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. மொத்தம் 10 திரைப்படங்கள், அதில் 2 ஓடிடி திரைப்படம் மற்றும் 8 திரைப்படங்கள் ஸோ ரிலீஸ் ஆகும்போது திரையரங்கில், அதில் ஒன்று ரிலீஸு. ஸோ நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திரைப்படங்கள்லாம் வந்து தாமதமாகி ஆகஸ்ட்டுக்கு போய்விட்டது. ஸோ அதையும் சேர்த்து வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். ஸோ அதற்கான காரணம், அதற்கான தாக்கம், ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த வாரம். ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 10ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளிச்சட்டம் பி திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தை ஜோஸ் ஆண்டனி இயக்கியிருந்தாங்க. ஸோ இது ஒரு மலையாள திரைப்படம், பட் இருந்தாலும் தமிழ்லேயும் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு ஏப்ரல் மாதத்தில். ஜூலை 24 வெள்ளிக்கிழமை சோனி லைவ் ஓடிடி தளத்தில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம டொவினோ தாமஸ் அவர்கள் அந்த திரைப்படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. கைடு இந்த திரைப்படத்தில் ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு ஆவரேஜான ஒரு ஹிட் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும் பள்ளிச்சட்டம் பி திரைப்படம். ஸோ தமிழ்லாம் பெருசாக எனக்கு தெரிஞ்சு போகல. ஸோ நிறைய பேர் வந்து டொவினோ தாமஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அதேமாரி கைடோட ஃபேன்ஸும் இருப்பீங்க. பட் திரையரங்கில் இந்த திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகல. ஸோ மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. பட் இருந்தாலும் ஓடிடியில் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் 9ஆவது பார்க்க போகிற திரைப்படம் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடித்த கான் சிட்டி திரைப்படம் தான். கான் சிட்டி திரைப்படத்தை ஹரிஷ் துரைராஜ் அப்படின்றவங்க தான் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. சீன் ரோல்டன் திரைப்படத்திற்கு இசை. ஸோ இந்த திரைப்படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் மூவியாக தான் வந்து அமைஞ்சுது. ஸோ இப்போ ஜூலை 24 நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தரத்தில் அஃபிஷியலாக வெள்ளிக்கிழமை வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு நல்லாவே வந்து இருக்கும். அர்ஜுன் தாஸ், யோகி பாபு, வடிவுக்கரசி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ஹிட் தான், ஆனால் பிளாக் பஸ்டர் ஹிட் கிடையாது. பட் கண்டென்ட் வைஸ் இது ஒரு சூப்பரான ஒரு மூவி அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க கான் சிட்டி திரைப்படத்தை. பட் நிறைய பேர் வந்து திரையரங்கில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிருப்பீங்க. பட் இப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது கான் சிட்டி. ஸோ டோன்ட் மிஸ் டு வாட்ச் திஸ் மூவி. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அது என்னன்னு தெரியல, அர்ஜுன் தாஸ் அவர்கள் வில்லனாக நடித்தா நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. அதுவே ஒரு சோலோ ஹீரோவாக பல படங்கள் வந்து நடிக்கிறாரு, ஆனால் திரையரங்கில் பெருசாக பெரிய வெற்றி வந்து கொடுக்க முடியல அவரால். ஸோ ஃபேன்ஸ் வந்து வில்லனாக தான் வந்து பார்க்க ஆசைப்பட்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இது ஓடிடியில் பாருங்கள் திரையரங்கில் பார்க்காதவங்க. அண்ட் அடுத்தபடி 8ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் அயன் திரைப்படம். ஸோ அயன் திரைப்படம் சூர்யா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூலை 22 புதன்கிழமை ரிலீஸ் வந்து ஆகுது. பட் நம்ம தமிழில் வந்து கிடையாது. ஸோ தமிழில் ரிலீஸ் ஆகிறமே தெரியல. ஆனால் சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு பல திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக போட மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில திரையரங்களில் பல மாவட்டங்களில் கண்டிப்பாக ஓடும். ஸோ அயன் திரைப்படம் வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா சைடில் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அங்கே தமிழில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு மட்டுமின்றி ஸோ கேரளா, கர்நாடகா, அதேமாரி ஆந்திரா, தெலுங்கானாலாம் வந்து நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, சூர்யா ஃபேன்ஸு. ஸோ கண்டிப்பாக திரையரங்களில் கண்டு மகிழுங்க இந்த அயன் திரைப்படத்தை. அயன் திரைப்படம் எப்போ போட்டாலும் ரிலீஸ் பண்ணாலும் படம் வந்து ஸோ வேறு லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், புதுசாக பார்க்குற மாரி வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த அயன் திரைப்படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அயன் திரைப்படம் எத்தனை பேருக்கு வந்து ஃபேவரட் அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி திரைப்படத்தில் சன் டிவியில் மாலை 6 மணிக்கு டெலிவிஷன் பண்ண மாட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அண்ட் 7ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் இம்போர்ட்டல் திரைப்படம் வந்து மாரியப்பன் சின்னா அப்படின்றவங்க தான் திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. சாம் சிஎஸ் இந்த திரைப்படத்திற்கு இசை. நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் ஹீரோவாக வந்து பண்ணிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஜோடியாக நம்ம கையடு அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக ஜூலை 23 நாங்கள் வரோம் அப்படின்ட்டு ஸோ ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. பட் இந்த திரைப்படம் வந்து தள்ளி போகிவிட்டது. அதாவது டேட்டு வந்து கொஞ்சம் ஷெடியூலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான காரணம், அதற்கான தாக்கம், இம்பேக்ட் என்னன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இம்போர்ட்டல் டீமே வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் கொஞ்சம் பின் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து முதல்ல பார்க்க போகிற திரைப்படம் சொல்லும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக கையடு அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இவங்க ஒரு அஸ்ஸாம்காரங்களாக இருந்தாலும் ஸோ தமிழ்நாட்டில் வேறு லெவலில் வந்து ஒரு கனவு கன்னியாக, ஒரு எக்ஸ்பிரஷன் குயினாக வந்து மாறிட்டாங்க. நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க கைடுக்கு. ஸோ அவங்களுக்காகவே இந்த திரைப்படத்தை வந்து பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இது ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி மூவி. பட் இந்த திரைப்படம் வந்து தள்ளி போய்விட்டது. எனிவே ஸோ இந்த திரைப்படம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தபடியாக 6ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து சத்யவான் சாவுத்திரி. ஸோ இந்த திரைப்படத்தை பிரவீன் எஸ் விஜய் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு சாம் சிஎஸ் தான் வந்து இசையமைப்பாளர். ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. ஸோ அவர்களுடன் இணைந்து நம்ம இயக்குனரும் நடிகருமான மிஷ்கின் அவர்களும் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் எதிரும் புதிருமாக லாயராக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு லாயராக நம்ம பால சரவணன் அவர்களும் திரைப்படத்தில் நகைச்சுவை லாயர்
லாயராக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க. சத்யவான் சாவித்திரி திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக ஜூலை 24ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த திரைப்படத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. பட் இப்போ இந்த திரைப்படமும் வந்து கொஞ்சம் பின் வாங்கி விட்டது. ஸோ அதற்கான காரணம், அதற்கான தாக்கம், இம்பேக்ட் என்னன்னு முதல்ல பார்க்க போகிற திரைப்படத்தில் வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஸோ நிறைய படங்கள் வந்து நிறைய லீட் ரோல் தான் வந்து பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஸோ பிரபல ஹீரோவுக்கு ஜோடியாக வந்து நடிச்சுட்டு இருப்பாங்க எப்போவுமே. ஆனால் இப்போ இவங்க நடிக்கிற படங்கள் ஸோ ரிவால்வர் லீடாவாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு முன்னாடி பல படங்கள்லேருந்து ஃபீமேல் லீட் ரோலில் தான் வந்து நிறைய படம் சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. ஆனால் வந்து பெருசாக வந்து ஓட மாட்டுது. அந்த மகாநிதின்னு ஒரு தெலுங்கு படம் தான் வந்து வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது 2018. ஸோ அதன் பிறகு ஒன்றும் பெருசாக போகல. ஸோ எனிவே இதுவும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிடும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக 5ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா சட்டங்கள் ஆயிரம். சட்டங்கள் ஆயிரம் திரைப்படத்தை பிராட்வே சுந்தர் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக ஜூலை 24 வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மினிமம் பட்ஜெட் மூவி தான். ஸோ ஆல்ரெடியே பிப்ரவரி 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை செகண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. சட்டங்கள் ஆயிரம் ஸோ எந்த தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள். முதல்ல திரையரங்கு கிடச்சிருக்கான்னு எனக்கு தெரியலை. ஸோ இந்த திரைப்படத்துக்கு எதுவுமே சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல், சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்ற ஆர்டிஸ்ட்டே வந்து கிடையாது. ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. அண்ட் அடுத்தபடியாக 4ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் மகாராஜா ஹாஸ்டல். மகாராஜா ஹாஸ்டல் திரைப்படமும் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து சாரு வேக்கன் அப்படின்றவங்க தான் வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ ஒன்லி என்ட்ரி நோ எக்ஸிஸ்ட் படத்தோட முழு தலைப்பு மகாராஜா ஹாஸ்டல் ஒன்லி என்ட்ரி நோ எக்ஸிஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு மலையாள மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு மலையாள மூவி, கேரளா திரைப்படம். பட் கேரளா திரைப்படத்துக்கு எப்போவுமே வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நம்ம தமிழ் திரைப்படங்கள் கேரளாவில் இருக்கிறவங்க ரொம்ப ரசித்து விரும்பி பார்ப்பாங்க. அதேமாரி இப்போது கேரளா திரைப்படங்கள் நம்ம தமிழ் ஆடியன்ஸும் ரசித்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மஞ்சுபல் பாய்ஸ் திரைப்படத்தில் வந்து எத்தனையோ திரைப்படங்கள் இங்கே பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ வாழை அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வாழை 2 அது கூட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு தமிழில். ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்லையும். அண்ட் 3ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் லா அண்ட் ஆர்டர். ஸோ ரஞ்சித் அப்படின்றவங்க தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம அபிராமி அவர்கள் லீட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க லா அண்ட் ஆர்டர் திரைப்படத்தில். இதுவும் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவும் ஒரு மலையாள மூவி தான். ஸோ நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க மலையாள ஆர்டிஸ்ட்டு. ஸோ இதில் இன்னும் ஒரு ட்விஸ்ட்னா மெகா ஸ்டார் மம்முட்டி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு கேமியோ அப்பீரன்ஸ் பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவரோட போஸ்டர்ஸ்லாம் வந்து இருக்குது லா அண்ட் ஆர்டர் திரைப்படத்தில். பட் நிறைய பேர் வந்து ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மம்முட்டி அவர்கள். ஸோ மம்முட்டி அவர்கள் நடிச்சிருந்தால் இன்னத்துக்கு வேறு எங்கேயோ வந்து போயிருந்துருக்கும். ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லா அண்ட் ஆர்டர் திரைப்படம் ஸோ ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. அண்ட் அடுத்ததாக 2ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் தி இந்தியன் ஸ்டோரி. ஸோ அந்த திரைப்படத்தை வந்து சேட்டன், டிகே மற்றும் டீம் ஸோ இவங்க தான் இணைந்து இயக்கியிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தில் நம்ம குயின் காஜல் அகர்வால் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா சத்யவான் சாவித்திரி இல்லை, கீர்த்தி சுரேஷ் வந்து வக்கீல் லாயரு. இதில் வந்து நம்ம காஜல் அகர்வால் அவர்கள் லாயராக வந்து ஃபீமேல் லீடராக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ மற்றும் திரைப்படத்தில் நிறைய பேர் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க காஜல் அகர்வாலுடன் இணைந்து. ஸோ இது ஒரு பாலிவுட் மூவி. ஸோ பாலிவுட் அதேமாரி மலையாளம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. தமிழின் திரைப்படம் வந்து டப் ஆகுது ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது. காஜல் அகர்வால் நடித்த தி இந்தியன் ஸ்டோரி திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ காஜல் அகர்வாலுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகள்லாம் இருந்தாலும் ஸோ இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஸோ பாலிவுட் மட்டும் இல்லாமல் டோலிவுட்லேயும் இருக்காங்க, அதேமாரி நம்ம கோலிவுட்லேயும் இருக்காங்க, மோலிவுட்லேயும் இருக்காங்க. ஸோ நிறைய படங்கள் சூஸ் பண்ணி ஒரு ஃபீமேல் ஓரியன்டாக ஒரு லீட் ரோல் நடிக்கிற படத்தில் வந்து நிறைய சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தி இந்தியன் ஸ்டோரி ஒரு பேட்ரியாட்டிக் மூவி மாரி இருக்குது. ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சமந்தா அவர்களுக்கு எப்படி மா என்டி பங்காரமோ அதேமாரி இவங்களுக்கு இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த நம்பர் 1ல் பார்க்க போகிற திரைப்படம் நம்ம ஜனநாயகன் தான். ஸோ ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23 வியாழக்கிழமை அதிகாரப்பூர்வமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போது. ஸோ பேன் இந்தியா லெவல் கிடையாது, வேர்ல்டு வைடே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ 30 கண்ட்ரீஸுக்கு மேலே 8000 திரையரங்குக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதேமாரி இதுக்கு முன்னாடி நம்ம ஷாருக்கான் அவர்கள் எடுத்த ஜாவான், அல்லு அர்ஜுன் அவர்கள் எடுத்த புஷ்பா 2 தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கு அதிக திரையரங்கில் ரிலீஸ் ஆகி.
ஸோ அந்த ஒரு பேரலான ஒரு இம்பேக்டை இந்த திரைப்படமும் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நம்ம வினோத் அவர்கள் இயக்கத்தில், அனிருத் அவர்கள் இசையில், தளபதி விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லிக்கலாம் இப்பயே. அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து சமூக வலைத்தளங்களில், சோசியல் மீடியாவில் லீக் ஆனாலும், ஹெச்டியில் ஃபுல் மூவியும் லீக் ஆனாலும், இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. தளபதி விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் இணைந்து நம்ம பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி மற்றும் நம்ம நரேன் உட்பட பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க. நம்ம அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களும் இந்த திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க. பல பேர் இந்த திரைப்படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வந்து நிறைய பேர், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவும் என்ன மாரி இருக்கிற யூடியூபருக்கு வசூலும் சரி, ரிவ்யூவும் சரி, தளபதி அவர்கள் மாண்புமிகு விஜய் அவர்களோட முதலமைச்சர் விஜய் அவர்களோட திரைப்படம் வந்து பேசினாலே வந்து நிறைய வந்து வியூஸ் போகும், மக்கள் வந்து ஆதரிப்பீங்க. எங்களுக்கும் ஒரு கடைசி சான்ஸு. ஏன்னா எந்த ஒரு நடிகரோட திரைப்படங்களும் விஜய் அவர்கள் திரைப்படம் போல் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நமக்கு வந்து ஒரு சேலரி, நமக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்காது. எங்களுக்கு கடைசியான ஒரு சான்ஸு ஜனநாயகன் மட்டும்தான். அதை வந்து நான் இதில் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஜனநாயகன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும். குறைஞ்சது 500 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிடும். அதிகப்படியாக 1000 கோடி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 1000 தான் லீக் ஆனாலும் கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் வந்து லீக் ஆகிடுச்சு. பல பேர் பார்த்தாலும் கொஞ்சம் இந்த திரைப்படத்தை வந்து புதுமையாக வந்து பண்ணிருக்காங்க. சீன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, நிறைய சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த திரைப்படத்தை டவுன்லோட் பண்ணி ஹெச்டியில் பார்த்தாலும் கொஞ்சம் புதுமையாக பார்க்குற மாரி தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்பயே வந்து எழுதி வச்சுக்கோங்க, கேலண்டரில் வந்து குறித்து வச்சுக்கோங்க. ஜனநாயகன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண போகுது. மாண்புமிகு முதலமைச்சர்களோட ஒரு மூவி வேறு சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக குடும்பத்தோட இந்த திரைப்படத்தை வந்து கண்டு மகிழுங்கள். அதே போல் ஜனநாயகன் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் 99% திரையரங்கு, மன்னிச்சுக்கோங்க 100% திரையரங்குலையும் வந்து ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸை வந்து கல்லா கட்ட போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்களில் எந்த திரைப்படத்தை திரையரங்கில் கண்டு மகிழ போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். தி இந்தியன் ஸ்டோரி, அதேமாரி லா அண்ட் ஆர்டர் மற்றும் சட்டங்கள் 1000. அந்த திரைப்படம்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஓடுமான்னு தெரியல. 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகி. பட் ஜனநாயகன் கண்டிப்பாக வந்து மக்கள் வேறு லெவலில் வெறித்தனமாக கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.